அதிமுக திமுக வேண்டாம், தாவேக வர்ஸ்ட், பாஜக பெஸ்ட், தாமரை கட்சியில் இணைகிறாரா காளியம்மாள்? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் சந்தித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமான அரசியல் தலைவர்களைப் போல் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. நயினாரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த காளியம்மாள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நயினார் நாகேந்திரனை சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தமிழக மீனவர்களின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு இறுதியில் நான் ஒரு புதிய அரசியல் கட்சியில் சேரப்போகிறேன். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வித்தியாசமான களமாக இருக்கும் என காளியம்மாள் தெரிவித்துள்ளார். இவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். அக்கட்சியின் சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர்களில் இவரும் ஒருவர். காளியம்மாள் சிறந்த பேச்சாளர் ஆவர். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இடையே பனிப்போர் நடந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். சீமானுக்கு பிறகு நாத்தகவின் முக்கிய முகமாக பார்க்கப்பட்டவர் காளியம்மாள். கட்சியிலிருந்து விலகியதற்கு பிறகு இவர் வேறு எந்த கட்சியிலும் இன்னும் இணையவில்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் பலவற்றில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாவேகவில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இணைந்த போது காளியம்மாளும் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் தாவேக பனையூர் இல்லத்திற்கு செல்கிறார் என தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதை காளியம்மாள் மறுத்தார். அவர் கூறுகையில், விஜய் அழைப்பு விடுத்தால் அவர்கள் நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பாக முடிவு எடுப்பேன் என்று கூறியிருந்தார். திமுக தரப்பும் அதிமுக தரப்பும் காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்பட்டது. ஆனால் நாத்தகவில் இருந்தபோது அந்த இரு கட்சிகளையும் காளியம்மாள் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதனால் அந்த கட்சிகளின் அழைப்பை அவர் ஏற்கவில்லை என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் காளியம்மாள் நயினார் நாகேந்திரனை சந்தித்துள்ளதால் பாஜகவில் அவர் இணைகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது தாவேகவில் சூழல் சரியில்லை. மேலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வந்ததும் எப்படி ஆகிவிட்டார்கள் என்பதை காளியம்மாள் கவனித்திருக்கிறார். அதனால் அவர் அந்த கட்சியில் இணைவார் என்பது சந்தேகம்தான். எனவே அவர் பாஜகவுக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது.